தற்போது கிடைத்துள்ள அண்டை செய்தி. திலகபாமா பாமகவிலிருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லது என பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கருத்து தெரிவித்திருக்கிறார். பாமகவை அழிப்பதற்காக வெளியிலிருந்து வந்ததாகவும் பாமகவில் ஜனநாயக படுகொலை என சிறுபிள்ளைத்தனமாக திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார் எனவும் வடிவேல் ராவணன் தெரிவித்துள்ளார். திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர். பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது என வடிவேல் ராவணன் தெரிவித்திருக்கிறார். திலகபாமா பாமகவிலிருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லதென பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். பாமக கட்சியில கடந்த 2-3 தினங்களாக நடைபெற்றக்கூடிய விவகாரம் சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது பாமகவினரிடமே பல்வேறு கருத்துகள் பேசப்பட்டு வருது. இந்நிலையில அதோட பொதுச் செயலாளரான வடிவேல் ராமன் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதுல திலகபாமா விவகாரத்துல கட்சிக்கு நேற்று வந்தவர்னோ பாமக கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். அவரு கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி மேற்கொண்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட எதிலையுமே கலந்து கொள்ளாதவர் குறிப்பிட்டதோடு இல்லாம அவர் பாட்டாளி மக்களின் தோழர் அல்லது மேட்டுக்குடியினம் பெண்களுக்கான தலைமையில் அதுவும் பொருளாதார பொறுப்பு வழங்க வேண்டும்ங்கிற ஐயாவின் பரிந்துரையிலும் ஆதரவுலையும் பதவி பெற்றவர்னு குறிப்பிட்டிருக்காரு. பல மாவட்டங்கள்ல பல ஆண்டுகளாக பாடுபட்டு வந்த பாட்டாளி சொந்தங்களை விரட்டி அடித்தவர்னும் உடனிருந்தே கொள்ளும் நோய் இவர்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அரசியல் என்னவென்றே தெரியாத அறவை காட்டான இவர் பாட்டாளிகளின் உயிரியக்கமான பாமக அழிப்பதற்காக வெளியிலிருந்து கட்சிக்குள் புகுத்த நோய் கிருமி அப்படின்னு சாடி இருக்கிறார். அவரு தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே ஜனநாயக பண்புள்ள ஒரே கட்சி பாமக தானோ, ஜனநாயக மரபுகளையும் சமூக நீதி கோட்பாடினையும் கட்சிக்குள்ளேயே பேணி காத்து வரும் ஒரே தலைவர் வழிகாட்டி ராமதாஸ் அவர்களும் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம அரசியல் கட்சிகளை கடந்து அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரே தலைவர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் விடுக்கும் அறிக்கைகளே அனைவருக்கும் அரசியல் அகர முதல்ல அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம மாமனிதர் ஐயா, அதாவது மருத்துவரை ஜனநாயக படுகொலை ஜனநாயக படுகொலை செய்தவர்னு நெஞ்சிலே வஞ்சக எண்ணத்தோடு சொற்களை அள்ளி வீசி திலகபாமாவை வன்மையாக கண்டிக்கிறேனோ, கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பல்வேறு மாநில பொறுப்புகளை ஏற்று பணியாற்றி வந்த அவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் செயலாளர் பொறுப்பில் அவர் இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. நெஞ்சிலே கொஞ்சமும் நன்றி இல்லாம மருத்துவரை அவர்கள் வசைபாடி இருக்கும் திலகபாமா உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைவர் கலைஞர் போன்றவர்களே தைலாபுரத்திலிருந்து எப்போது தைலம் வரும் என்று காத்திருக்கையில் நேற்று முளைத்த காளான்கள் ஐயாவை வசைப்பாடுவதுதான் பேரவலம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசு எதுவாயினும் கூட்டணி கட்சி ஆயினும் ஆட்சியாளர்களின் தவறான போக்குகளையும் ஆட்சியின் குறைபாடுகளையும் ஏமாறா மண்ணை இடித்துரைக்கும் சான்றோக விளங்கி வருது பாமக அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று கட்சிக்குள் வந்த திலகபாமா வசைபாடி மகிழ்வதை விடுத்து தான் கூறியவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், அப்படியே கட்சியிலிருந்து வெளியேற விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலாகவும் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல அவர் பொதுச் செயலாளரான வடிவேல் ராவணன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியவைக்காக நன்றி சிவகுமார்.